வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேயாங்கோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுருப்பேன். சீரியஸ்லி ரொம்ப சாரி. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. சரி வாங்கடா, ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் புரியும். லாஸ்ட் எபிசோடில் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நீங்களும் டேவோட ஆன்டி வீட்டுக்கு போய் இன்விடேஷன் கொடுத்துட்டு வர வழியில் சம்மர் ரெயின். அந்த டைமில் டே வந்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்களும் டேவும் ஒரு ட்ரீ ஓரமாக இருப்பீங்க. எல்லா பீப்புள்ஸும் அங்கே தான் வந்துட்டு நிற்பாங்க. அந்த டைமில் டே வந்து உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகி அது பிரேக் பண்ணுறதுக்காண்டி அவன் வேகமாக போய் கார் எடுத்துகிட்டு வந்து நீங்களும் டேவும் காரில் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு டேக்கு கால் பண்ணி சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிச்சிருப்பேன். இந்த எபிசோடில் டே ரொம்ப டயர்டாக இருப்பான். ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு என்ன இன்னைக்கு இல்லாமல் இவ்வளோ டயர்டாக இருக்கு அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டே பெட் மேலே போய் படுக்கிறான். ச்சே ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு. அந்த டைமில் டேங்கோட ஃபோன் ரிங் ஆகுது. அவன் இந்த டைமில் கண்டிப்பாக இந்த நாயாக தான் இருக்கும் அப்படின்னு சைனீஸை நினச்சிட்டு அவன் ஃபோனை எடுக்கிறான். பார்த்தா அது சோஃபியா. அவன் ஃபோனில் பேபி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேவ் பண்ணியிருப்பான். ஓ இவளா அப்படின்ட்டு ஃபோன் எடுக்கிறான். டே சோஃபியா தான் கால் பண்ணுறான்னு தெரிஞ்சதும் இமீடியட்டாக அட்டன் பண்ணுறான். பேபி. டே என்ன பண்ணுற? ஏன் வாய்ஸ் இவ்வளோ நல்லா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோஃபியா. ஆமாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசுகிறாங்க. அப்போது சோஃபியா இருந்துட்டு, ஆமாண்டே இன்விடேஷன்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டியா? ஆமாம் பேபி, அதுதான் ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது. அந்த ஒர்க் இன்றைக்கி இருந்துச்சா, அதுதான் இவ்வளோ டயர்ட் அப்படின்றான். அப்போ சோஃபியா, ஆமாண்டே இன்விடேஷன் நீ மட்டும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியா இல்லை எப்படி? அது வந்து பேபி உனக்கே தெரியும், எங்கள் அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவ கூட தான் அனுப்பி விட்டார் அப்படின்றான். உடனே சோஃபியா ஃபேக்காக சிரிச்சிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டே, பரவாயில்ல விடு, கொஞ்ச நாள் தானே, அக்ரிமெண்ட் தானே, அப்புறம் என்ன, என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் எனக்கு தான் டே அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறா. டேவும் அதில் மெல்ட் ஆகி லிட்ரலி அவனும் ப்ரோக்கனா, எனக்காண்டி வெயிட் பண்ண சோஃபியா, கண்டிப்பாக நான் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி அவனும் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறான். இதெல்லாம் ஜஸ்ட் அக்ரிமெண்ட் தான் டே, நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ண வேணாம், கண்டிப்பாக லைஃப்பில் நீங்களும் நானும் தான் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சோஃபியா சொல்கிறா. டே கண்டிப்பாக ப்ராமிஸா நீனும் நானும் தான் சோஃபியா இருப்போம் அப்படின்றான். ஸோ டேவும் சோஃபியாவும் இந்த மாதிரி பேசிட்டு 2 பேர் கால் கட் பண்ணிடுறாங்க. டே கால் கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இந்த சைட் சோஃபியா சிரிச்சுட்டே, நான் லவ் பண்ணது ஒன்றும் இல்லை டே, உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான், அதுக்காண்டி மட்டும்தான் இப்போ உன்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். அது என் கைக்கு வந்ததுக்கப்புறம் நான் மதிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறா. சிரிச்சுட்டே ட்ராலேருந்து ஒரு ஃபைல் எடுக்கிறா. அதில் கிம் குரூப்போட ப்ராப்பர்ட்டிஸ், கம்பெனியோட ஷேர்ஸ், பிஸ்னஸோட டீட்டெயில் A to Z வர அந்த ஃபைலில் இருக்குது. சோஃபியா சிரிச்சிட்டே, எனக்கு தேவை இது மட்டும்தான் அப்படின்ட்டு அதை பார்க்குறா. நாளைக்கு மார்னிங் தான் டேக் அவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட். ஸோ 2 வீட்டு சைட்லேருந்துமே அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. அட் மார்னிங் 2 வீட்லேயும் அவ்வளோ ஒரு ஃபுல் செலிப்ரேஷன் மூடில் இருக்காங்க. உங்கள் வீட்டிலலாம் உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கையிலே பிடிக்க முடியல. பிகாஸ் அவங்க அவ்வளோ ஒர்க்கையுமே அவங்க என் பொண்ணுக்கு நானா பொண்ணுன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் வீட்டில் ஃபுல்லாக உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இருக்காங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் சிரித்து சிரித்து பேசிவிட்டு அவங்க கேட்குற கொஷினுக்குலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு ஹாப்பியாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது லிசா இருந்துட்டு, ஹே வயன் என்னடி பண்ணிகிட்ருக்க? உனக்கு தானடி என்கேஜ்மெண்ட்டு, நீ என்னடி யாருக்கும் மாதிரி உட்காந்துட்ருக்க, வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறா. எங்கடி கூப்பிட்டு போகிற? உனக்கு அழகு சேர்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறா. அப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்துட்டு, நீங்களே இவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு மேக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ லிசா இருந்துட்டு, ஆமாம் என் ஃப்ரெண்டு ரொம்ப அழகு தான், அந்த அழகுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறா. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷை ஆகுறீங்க. அப்போ அவங்க இருந்துட்டு,
உங்கள் காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் மேக்கப் போட்டு விட்றோம் மேம். உங்களுக்கு ஓகேயா? எனக்கு நீங்கள் எப்படி போட்டாலும் ஓகே அப்படின்றீங்க. அவங்களும் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜங்குக் இதெல்லாம் பார்த்துட்டு, ஹே லிசா, இதெல்லாம் உன் வேலையா? அவள் சும்மாவே அழகாக தானடி இருப்பா, இவ இதெல்லாம் போட்டு இன்னும் அழகாயிட்டா, பாவன்ட்டே அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறான். அப்போ நீங்கள் லிசா எல்லோரும் சிரிக்கிறீங்க. இதை பார்த்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் சிரிக்கிறாங்க. எல்லாம் மேக்கப் போட்டுட்டாங்க. நீங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டே மேம் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை பார்த்துட்டு ஓயன் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போடுறாங்க. உங்கள் அப்பா வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் டக்குன்னு சேட் ஆகிற மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு, அவ்வளோதான்ல, இப்போ நீ என்னை விட்டு போயிடுவல்ல மேரேஜ் ஆகிட்டா அப்படின்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உங்கள் ஃபேஸ் ரொம்ப சேட் ஆகிடுது. இதை ஜேக்கி நோட் பண்ணிட்டு, ஏ குட்டி பிசாசு, சும்மா தான் சொன்னேன், உடனே அழுதுருவியே அப்படின்னு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு இருக்கான். அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு, ஓகேப்பா டைம் ஆயிடுச்சு, நம்ம மண்டபத்துக்கு போயிடுவோம், மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களாம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் உங்கள் அப்பா ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக் தான் ட்ரைவ் பண்ணுறான். ஸோ இந்த சைடு வந்துட்டு டேயோட மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு, சார் கொஞ்சம் இப்படி திரும்புங்க அப்படின்றான். ஒன்றுட்டே இருந்துட்டு, எனக்கு இப்போ தான் தேவையாடா சைனீஸ், இதெல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேனா, ஏண்டா மயிறு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறா அப்படின்னு அவன் சைனீஸை பிடிச்சி கத்துறான். சைனீஸ் வந்துட்டு, டே இது என்கேஜ்மெண்ட்ரா, இப்போ அதுக்கு என்ன, சும்மா ஏன் இப்படி வந்து நின்னா ரிங் போட்டால் அவள் வாங்கிக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி கத்துறான். மேக்கப் ஆர்டிஸ்ட்டை ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. உடனே சைனீஸ் இருந்துட்டு, டே கம்மன்னு இருடா, ஓரளவு தான்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பண்ணிகிட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். டே வந்துட்டு சமகானில் உட்காந்துட்ருக்கான். இவனுக்கு இதே வேலை, என்கிட்ட ஒன்று சொல்கிறது கிடையாது, இவனா இவன் இஷ்டத்துக்கு பண்ணுறான், என் அப்பா அம்மா தான் இப்போனா இவனும் இவன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு உட்காந்துருக்கான். ஸோ இந்த சைடு டேங்கோட மேக்கப் ஆர்டிஸ்ட், இவர் என்ன இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணு ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக மேக்கப் போட்டு, சார் ஓவர் அப்படின்றாங்க. முடிஞ்சில கிளம்புங்க அப்படின்னு டே அந்த ரூமை விட்டு வெளியே வரான். சைனீஸ் இருந்துட்டு, மச்சான் டே ஆம்பல் அழகாடா, நீ அவ்வளோ அழகாக இருக்கடா, டேவத்தா சும்மா இருறா அப்படின்ட்டு டேவும் சைனீஸும் சண்டை போட்டுட்ருக்காங்க. டேவோட அம்மா அப்பா பார்த்துட்டு, டே என்னடா என்கேஜ்மெண்ட் அதுமா சண்டை போட்டுட்ருக்கான் அவன் கூட, பாருங்கம்மா இவனுக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் ஏற்றி விடுறான். டே இருந்துட்டு, இருறான் உனக்கு இருக்குடா, உன் வாழ்க்கையில் நான் விளையாடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறான். டேவோட அப்பா பார்த்துட்டு, ஓகேப்பா போகலாம். ஸோ டே அவங்க காரில் ஏறி உட்காந்துக்கிறான். அவனுக்கு இஷ்டமே இல்லை, ஒரு மாதிரி தான் உட்காந்துட்டு வரான். சைனீஸ் தான், டே ஒழுங்கா உட்காரு, டே ஸ்மைல் பண்ணு அப்படின்னு சைனீஸ் பக்கத்தில் இருந்துட்டு டேக்கு சொல்லி தரான். இவனுக்குன்னா கோவமாக வருது, நீ கொஞ்சம் அமைதியாக இருடா, நீ எங்கள் அப்பாவுக்கும் மேலே பண்ணுறடா அப்படின்னு சைனீஸ்க்கும் டேக்கும் சண்டை போயிட்டே இருக்கு. டே சைனீஸை பார்த்து முறைச்சிட்டே உட்காந்துட்ருக்கான். பட் சைனீஸ் இதெல்லாம் கண்டுக்காம, மச்சான் டே அங்கே பாரு, மச்சான் ஒழுங்காக உட்கார்றா, டே மாப்பிள்ளை மாதிரி உட்கார்றா அப்படின்னு என்னமா சொல்லிகிட்டே வரான். இதெல்லாம் டேயோட அம்மாவை பார்த்து கூட சிரிக்கிறாங்க. ஒன்னே டே அம்மா இருந்துட்டு, சைனீஸ் உன் என்கேஜ்மெண்ட்க்கெலாம் யாரும் எதுவும் சொல்லவே வேணாம், நீனே ப்ரிப்பேர் ஆகி வந்துடுவ போல், ஆனால் இவனை பாரு அப்படின்னு சொல்லி டேவை திட்டுறாங்க. ஏம்மா என்கேஜ்மெண்ட் அப்போ கூட திட்டாமல் வரமாட்டிங்களா அப்படின்னு டே சொல்கிறான். ஒன்னே டேயோட அம்மா இருந்துட்டு, நீ ஒழுங்காக இருந்தால் ஏன்டா நான் அவனை திட்ட போகிறேன் அப்படின்றாங்க. ஸோ உங்கள் என்கேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், நீங்கள் ஆல்ரெடி வந்து உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. டே காரை விட்டு இறங்குறான். எல்லா கேமராவும் அவனை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அங்கே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லோரும் வந்திருக்காங்க. இப்போது சைனீஸ் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு, மச்சான் என்ன தான் இருந்தாலும் இது ஒரு என்கேஜ்மெண்ட், எல்லாருக்கும் இது ஒரு என்கேஜ்மெண்ட், உனக்கு வேணால் ஃபேக்காக இருக்கலாம், ஸோ கோஆப்ரேட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். டே இருந்துட்டு, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறான். சைனீஸ் அந்த ஸ்மைலை பார்க்குறான். அவ்வளோ பியூராக இருக்குது. சைனீஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தா ஒயன், இங்கிட்டு பார்த்தா டே, 2 பேருமே எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அப்போ டேயோட அம்மா அப்பாவும் உங்களோட அம்மா அப்பாவும் பார்த்துக்குறாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறான். ஒன்று சைனீஸ் இருந்துட்டு ஸ்டேஜ் மேலே ஏறி அங்கே இருக்க மைக் எடுத்துட்டு, லெட்ஸ் வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்கள் எல்லாரையும் என் மச்சானோட என்கேஜ்மெண்ட்க்கு நான் வரவேற்கிறேன்
அப்படின்னு சொல்லி அவன் ஸ்பீச் தரான். டே இருந்துட்டு டே மானத்தை வாங்காதடா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். உடனே சைனீஸ் வந்துட்டு டே மேலே வாடா அப்படின்னு சொல்லி அவனை மேலே கூப்பிட்றான். டே இருந்துட்டு கொஞ்சம் கம்ம நில்லுடா அப்படின்றான். உடனே டேயோட அப்பா இருந்துட்டு டே மேலே போய் ஸ்டேஜில் நில்லு அப்படின்றாரு. டேயோட அப்பா சொன்னதுக்கப்புறம் தான் டே ஸ்டேஜ்க்கு வந்து நிற்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் அவ்வளோ ராயலாக அவ்வளோ அழகாக நடந்த ஸ்டேஜ்க்கு வரீங்க. டேவே ஒரு நிமிஷம் இவன் ரொம்ப அழகாக இருக்கால அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பட் அவன் யோசிக்கிற அந்த டைம் சோஃபியா கரெக்டாக உள்ள என்ட்ரி ஆகுறா. சேச்சே தப்பு, நமக்கு எப்பவுமே சோஃபியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியாவை பார்க்குறான். சோஃபியா டேவை பார்த்த உடனே அப்படியே சேடாக ஃபேஸை வச்சுட்டு உள்ளே வரா. பட் டேவை பார்த்ததுக்கப்புறம் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, கொஞ்ச நாள் தான் அப்படின்ற மாதிரி சிக்னல் தரா. டே அதை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாகி என்னை நீயாச்சும் புரிஞ்சுக்கிறல, எனக்கு அதுவே போதும் அப்படின்றான். நீங்கள் வேறு வாக் பண்ண முடியாமல் வாக் பண்ணிட்டு வரீங்க பிகாஸ் அந்த ஃப்ராக் ரொம்ப லென்த்தாக இருக்குது. உங்கள் ஃப்ராகை ஜங்குக்கும் லிசாவும் பின்னாடி இப்படி பிடிச்சிட்டே வராங்க. அப்போ சைனீஸ் டே கிட்ட போய் உன் கையை கொடுத்து அவளை கூப்பிட்டு வாடா அப்படின்றான். டே இருந்துட்டு நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ, நீ நல்லா பண்ணுற போய் அவன் ஐன் அப்படின்றான். டே அவனோட ஹேண்டை தரான். நீங்கள் டேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டேஜ் மேலே வரீங்க. அப்போ அவங்க ரிங் ட்ரேவையும் கொண்டு வந்து ஸ்டேஜுக்கு மேலே வைக்கிறாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக என்கேஜ்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டேயோட அப்பா டேக்கிட்ட ரிங் எடுத்து கொடுத்து டே ஒயனுக்கு ரிங் சேஞ்ச் பண்ணிவிட அப்படின்றாரு. இந்த சைடு ஒயன் உங்கள் அப்பாவும் எடுத்து ரிங்கை தராரு. ஸோ வந்துட்டு டே தான் ஃபஸ்ட்டு போடுறான். அவர் ரிங்கை போட வரப்போ அவள் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சோஃபியாவை பார்க்குறான். இப்போ சோஃபியா இருந்துட்டு போடு டே அப்படின்ற மாதிரி சிக்னல் தரா. அவனுக்கு அது ரொம்ப ப்ரோக்கனாக இருக்கு. அவன் டே போட்டு விட்டுடுறான். நீங்கள் டேயோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. டே ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் ரிங் போட போகிற டயத்தில் டக்குன்னு டே கை எடுத்துடுறான். அப்போ ரிங்கு கீழே விழுந்துருது. இதை சைனீஸ் நோட் பண்ணிட்டு டே டே ஒன்று நீங்கள் வந்துட்டு இல்லை இல்லை நான் தான் தெரியாமல் கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிங்கை அகெயின் எடுத்து டேக்கு கரெக்டாக போட்டு விட்டுடுறீங்க. ஆனால் அது சைனீஸ்க்கு தெரியும் டே தான் தட்டி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அது டேக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் டே என்ன தான் மிஸ்டேக் பண்ணாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் தான் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கிறீங்க. அந்தளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் அந்த இன்னசென்ட்டை விட நீங்கள் டேவை நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. டே ரிங்கை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் கீழே எல்லாருமே அவ்வளோ கிளாப் சவுண்டு, எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக அவங்க 2 பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. உங்களோட இந்த பியோர் லவ்வுக்கு டே டிசர்வா இல்லையான்னு போக போக பார்க்கலாம். கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி, நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஆனால் லிசாவுக்கு வந்துட்டு ஒயன் ரிங்கை கீழே போட்ட மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவள் யோசிக்கிறா. இந்த சைடு டேயாங் ஜங்குக் சைனீஸ் 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், என்னோடய பேச்சுலர் லைஃப்பை முடிச்சு விட்டிங்களே அப்படின்ற மாதிரி டே ரொம்ப ஜாலியாக பேசுகிறான் அவங்க கூட இருக்கப்போ. அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுது. இந்த சோஃபியாவும் பார்க்குறா. பார்த்துட்டு ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறா. அந்த பர்சனும் என்னாச்சு எல்லாம் ஓகேயா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சோஃபியாவும் சொல்கிறா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன மேரேஜ் தான். மேரேஜ் முடிஞ்ச அப்புறம் தான் நம்மளோட ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா அந்த பர்சன்கிட்ட பேசுகிறா. உடனே சோஃபியா டேவை பார்த்து சாரி டே நீ என்ன லவ் பண்ணுற, பட் நான் உன்னோட ப்ராப்பர்ட்டிஸை தான் லவ் பண்ணுறேன். உன்னோட லவ்வுக்கு நான் டிசர்வ் இல்லை, பட் உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நான் டிசர்வ் அப்படின்னு சொல்லி ஸ்மெக் பண்ணிவிட்டு அவள் அந்த பிளேஸை விட்டு போயிடுறா. டேவோட ஐஸ் சோஃபியாவை தான் தேடுது. எங்கே சோஃபியா ஆளையே காணோம், ஒருவேளை புரோக்கன் ஆகி போயிட்டாளா அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குறான். அப்போ ஸ்டேஜில் டேயோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தர் வந்துட்டு கங்க்ராட்ஸ் மிஸ்டர் கிம்டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு டேவை அவர் ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் உங்ககிட்டேயும் அவர் சொல்கிறாரு, நீங்களும் தேங்க்யூ அப்படின்றீங்க. உடனே நீங்கள் எல்லாருமே டைனிங் ஹாலுக்கு போகிறீங்க நைட் டின்னர் சாப்பிட. அப்போ எல்லோரும் ஹாப்பியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு டே ஒயன் டாக்டர் அவளுக்கு கொஞ்சம் பிஸி ஷெடியூல் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவள் ரொம்ப செல்லமாக வளர்த்த பொண்ணு, விவரம் எதுவும் தெரியாது, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா சொல்லுங்கள் திருத்திப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றுட்டே எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டுறான்.
சைனஸ்க்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், அவள் தான் ப்ராப்ளம்னா உங்கள் அம்மா கிட்டே ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சைனஸ் பார்க்குறான். உடனே சைனீஸ் உங்கள் அம்மா கிட்ட, அதெல்லாம் டே ரொம்ப நல்ல பையம்மா, நல்லா பார்த்துப்பான், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சைனீஸ் சொல்கிறான். டே அப்படியே சைனீஸை பார்க்குறான், இதெல்லாம் நான் இப்போ அவங்கக்கிட்ட சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபைனலாக நீங்களும் டின்னர் முடிச்சுட்டு வெளியே வரீங்க. அப்போ சைனீஸ் சும்மா இல்லாமல் மச்ச ஒரே ஒரு கப்பல் ஃபோட்டோ அப்படின்றான். டேக்குனா கோவமாக வருது. டே உடனே அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு சரி எடு அப்படின்றான். அப்போது சைனீஸ், ஒயன் டேவோட ஹேண்டை பிடி அப்படின்றான். நீங்கள் டேவை பார்க்குறீங்க, டேவ் பிடி அப்படின்றான். நீங்களும் டேவோட ஹேண்டை பிடிச்சி போஸ்ட் தரீங்க. சைனீஸும் எடுக்கிறான். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பி. ஒரு வழியாக என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் அந்த ரிங்கை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாகிறீங்க. ஃபைனலி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுல, எப்போ மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க. இந்த சைடுட்டே வீட்டுக்கு வந்ததும் ரிங்கை கலட்டி பெட் மேலே தூக்கி போடுறான். சே போட்ட ரிங்லாம் என் கையில் இருக்கவே கூடாது, என் கையில் சோஃபியா போட்ட ரிங் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தூக்கி போட்டுடுறான். சரி ஓகேடா ஆர்மேஸ், இதோட அந்த பாட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் நாய்ஸ் இல்லாமல் எடுக்கவே முடியாது, நான் எடுக்கிறப்பெல்லாம் நாய்ஸ் வந்துடும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் எபிசோடு வந்துட்டு வேகமாக போடுறேன்டா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டா ஐடி கீழே தரேன், அதுலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்திடா. பை பை.